எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? சார், அக்கா குழந்தை ராஜலட்சுமிய அநியாயமா கொன்னுட்டாங்க சார். யார் சொன்னது? ராஜலட்சுமி சாகல. அவளை பல்தேவிட்ட இருந்து நான் காப்பாற்றிட்டேன். இப்ப பத்திரமா என் கஸ்டடியில் இருக்கா. சார், என் குழந்தை உயிரோடு இருக்கலா? ஆமாமா, அந்த உண்மை சொல்றதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். சார், சார், இப்ப என் குழந்தை எங்க இருக்கா? பத்திரமா இருக்கு. எங்க? வாங்க வாங்க போலாம். ராஜி, 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 ராஜி. ராஜி, 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 அம்மா வந்துட்டா, அம்மா வந்துட்டா. அபி, ராஜி, ராஜி, அபி மேடம், ராஜி மேடம், ராஜி, அம்மா வந்துட்டேன்டா. இளவரசி, இது என்ன விளையாட்டு? குழந்தை எப்படி இங்க வந்துச்சு? என்கிட்ட இருந்து நீ குழந்தைய எப்படி எடுத்துட்டு போனியோ அப்படிதான் வந்துச்சு. நீ எப்படி குழந்தைய கடத்தினியோ அதே மாதிரி தான் உன்கிட்ட இருந்து நாங்க குழந்தைய கடத்தினோம். கெடுவான் கேடு நினைப்பான். நீ குத்துனா மட்டும்தான் கத்தி குத்துமா? நாங்க குத்துனாலும் குத்தும். அக்கா போதும்க்கா, விடுங்க. ஏய், நீ சும்மா ரெடி. இன்னும் 2 வார்த்தை சேர்த்து சொல்றேன், அப்பதான் நல்லா உரைக்கும் இந்த ஜென்மங்களுக்கு. அப்ப நம்ம கல்யாணம்? நான் இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா இளவரசி? கல்யாணத்துக்கு ரெடி, எல்லா ஏற்பாடும் பண்ணுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ சொல்ல. ஆமா சொன்னேன். என் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா உன் குழந்தைய நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண. அதனால ஒத்துக்கிட்டேன். நீ என்ன ஏமாத்தின மாதிரி நான் உன்னை ஏமாத்தினேன். டிட் ஃபார் டாட், தட்ஸ் ஆல். ஏய், எதுக்கிட்ட இந்த ஆள் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட விடு. மெட்ராஸ் பாஷையில 4 நல்ல வார்த்தை பேசி புரிய வைக்கிறேன். இரபி, நயவஞ்சகமா உன் வலையில என்ன விழ வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அதே வலையில ஒன்ன நான் விழ வச்சேன். அதுக்கு எனக்கு உதவியா இருந்தது என்னோட அபிதான். யோ, என்னையா முறைக்கிற? கண்ணாமொழிய நோண்டி காக்காக்கி போட்டுருவேன். முதல்ல குழந்தைய காணும்னு நான் பலவிதமான நடவடிக்கை எடுக்கும்போது இளவரசி என் மேல கோபப்பட்டா, என்ன அடிக்க கூட செஞ்சா. ஆரம்பத்துல நானும் ஷாக் ஆனேன். அப்புறமா தான் இளவரசி பேசின பேச்சுல அவ நடவடிக்கையில இருந்த மாற்றத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ உன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தை காணாம போனப்ப ஒரு தாயானவ தான் குழந்தைய தேடுறத விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறான்னா அதுல சந்தேகப்படாம எப்படி? நாங்கெல்லாம் எக்ஸ்ரேல ஓட்ட விழுந்தாவே ஹார்ட்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு பொருளைய கலப்புற பார்ட்டிங்க எங்ககிட்டயே வா. அது மட்டும் இல்ல, இளவரசியோட நடவடிக்கையில எனக்கு பெரிய சந்தேகம் வந்துச்சு. நீங்க தான் இளவரசியை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஸ்வரூபன் சாரியும் ராஜசேகர் சாரையும் போய் பார்த்தேன். அபி, கடத்துறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். இளவரசி ஷாம் வந்து மிரட்டினத சுதி என்கிட்ட வந்து சொன்னான். நான் ஏற்கனவே நினைச்ச மாதிரி சொத்துக்காக தான் அவன் மகா கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்கான். அதுக்காக தான் அந்த குழந்தைய கடத்தினான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். போலீஸுக்கு போனால் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. அதனால நானும் சொரூபனும் சேர்ந்து குழந்தைய காப்பாற்றலான்னு முடிவு பண்ணோம். அப்பதான் சொரூபன் ஆஃபீஸுக்கு அபி வந்தா.
நீங்கள் நான் சொன்ன மாதிரியே பிளான் பண்ணிட்டே இருங்க ராஜசேகர். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு அதில் இன்ஃபார்ம் யூ ஓவர் த ஃபோன். இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கான்ஃபிடென்ஷியலாகவும் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஹலோ சார். ஒட்டு கேட்டதெல்லாம் போதும், உள்ளே வந்தே கேட்கலாம். நான் ஒன்றும் ஒட்டு கேட்கல சார். அதான் ஒட்டு கேட்கறதுக்குள்ள நீங்க வந்து பார்த்துட்டீங்களே. பொம்பளையா பிறந்துட்டு சரியா ஒட்டு கேட்க தெரியலையேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். ராஜசேகர் சார், உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என்னம்மா, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நாளைக்கு இளவரசி குழந்தையோட பர்த்டே. அதனால இல்ல, இளவரசி ஷாம் கிட்ட என் குழந்தையோட பிறந்த நாள், நான் என் குழந்தைய பார்த்தே ஆகணும்னு ரொம்ப கெஞ்சினா. ஆனா அந்த ஷாம் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வேற வழியே இல்லாம இளவரசி ஒரு ட்ரெஸ் பார்சல் அவன்கிட்ட கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு ராஜலட்சுமிக்கு போட்டு பர்த்டே கொண்டாடி அதை வீடியோவாவது எடுத்து அவகிட்ட கொண்டாந்து காட்ட சொல்லியிருக்கா. ஷாமும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அப்படின்னா அவன் நிச்சயமாக நாளைக்கு ராஜலட்சுமி இருக்கிற இடத்துக்கு போக தான் போகிறான், குழந்தைய பார்க்க தான் போகிறான். ஆனால் எதில் போவான் சார்? அவங்ககிட்ட ஒரு பிளாக் கலர் கார் இருக்கு, அதில் தான் அவன் போவான் சார். அந்த கார் எங்கே இருக்கும்? என்ன சார் கேள்வி இது? அவன் வீட்டில் தானே இருக்கும். ஸ்ருதி எங்கே இப்போ? ஆமா, ஸ்ருதி எங்க? எங்க அப்பா, ஸ்வரூபன் சார், அபி அக்கா 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளானை என்கிட்ட சொன்னாங்க. நான் செயல்படுத்த ஒத்துக்கிட்டேன். ராஜலட்சுமி பர்த்டே அன்னைக்கு காலையிலேயே போய் நான் ஷாம் வீட்டு தோட்டத்தில் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஷாம் இளவரசியோட குழந்தைய பார்க்கறதுக்காக பர்த்டே ட்ரெஸ்ஸோட அவர் கார்ல கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புறது தெரிஞ்சதும் நான் ஓடி போய் கார் டிக்கில ஒளிஞ்சுக்கிட்டேன். கார் நின்ன கொஞ்ச நேரத்துல நான் கார் டிக்கியை திறந்து வெளியில வந்தேன். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். பெருசா காவல் இருக்க மாதிரிலாம் எதுவும் தெரியல. உள்ள பார்த்தா ஷியாமோட மாமா, அடியாளுங்க 2 பேர் வேற இருந்தாங்க. இவங்கெல்லாம் ராஜலட்சுமியோட பர்த்டேவை கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் பணம், பதவி, சொத்துக்காக எவ்வளவு கேவலமா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது நம்ம தப்புமா. ஒரு மனுஷன் பண சொத்துக்காக கொலைக்காரனா கூட மாறுவான். அதுக்கு நானே உதாரணம். நான் எப்படியோ திருந்திட்டேன். இப்ப திருந்த வேண்டியது ஷாம் தான். என்ன ஷாம், எங்க கைக்கு என் குழந்தை எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியணுமா? அக்கா இருங்க. அத நீங்க சொல்றதை விட எங்க அப்பா சொன்னாதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப சரியான ஆள் வராரு, அவர் விவரமா சொல்லுவாரு. சொரூபன், என்னப்பா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி. குழந்தையை காப்பாற்ற போன இடத்துல எனக்கும் பல்தேவ் குரூப்புக்கும் பெரிய தகராறு. அதில் எதிர்பாராத விதமாக ஐ காட் அ கன் ஷாட். ஐயோ, புல்லட் உண்டா? இல்லை ஆண்டி, புல்லட்டை ரிமூவ் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜா கூட நான் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்கள் கவலைப்படாதீங்க. சொரூபன், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, நத்திங் டு வரிங் இளவரசி. ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஐ அம் அண்டர் ட்ரீட்மெண்ட். நீங்க உட்காருங்க முதல்ல. எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இவங்களா போய் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க.
குழந்தை இருக்கிற இடத்த ஸ்ருதி கால் பண்ணி சொன்னாங்க. நானும் ராஜசேகர் சாரும் வெப்பன்ஸோடு அங்கே போய் சேர்ந்தோம். நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஸ்ருதி அவங்கலேருந்து ஒருத்தன் வெளியே போயிட்டான். இட்ஸ் ஆக்ஷன் டைம் நான். நாங்கள் 2 பேரும் உள்ளே போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் 2 பேரும் வரலன்னா யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சண்முகம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி. ராஜசேகர் சார், நீங்கள் இந்த வழியாக பின்னாடி போய் அவங்களோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுங்க. நான் உள்ளே போகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் டோன்ட் வரி அபவுட் மீ. குழந்தையை காப்பாற்றி ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓகே, டன். டேக் கேர். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை. உங்கள் அப்பாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. நீங்கள் இங்கேருந்து அவர் பார்த்துக்கோங்க. நான் உள்ள போகிறேன். சப்போஸ் எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க சார். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். I'll go on. ஜாக்கிரதை. எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை.
யாரா நீ? வேணாம் பல்தேவ், நான் சொல்றது கேளு, குழந்தையை கொடுத்துரு. இந்த பாரு பல்தேவ், பல்தேவ். டேய் வாடா, கிட்ட வராதடா. டேய் சுட்டுறடா. குழந்தை பார்க்க மாட்டேன், சுட்டுறடா. டேய் குழந்தை கிட்ட வராத. போய்டு. போ. இங்க இருந்து. இங்க பாரு. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன வேணா செய்வேன். ஒழுங்கா குழந்தையை கொடுத்துரு பல்தேவ். ஏய் கிட்ட வராத. குழந்தையை சுட்டுறடா. குழந்தைன்னு பார்க்க மாட்டேன், சுட்டுவேன். வேண்டாம். குழந்தை எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, குழந்தைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். குழந்தையை கொடுத்துரு. என்ன பண்ணாலும் சரிடா, என் சொத்தே போனாலும் சரிடா, சுற்றுவேண்டா இந்த குழந்தைய. வேண்டாம் பல்தேவ், குழந்தையை விட்டு. என் பேர் எப்படா தெரியும் உனக்கு? ஓ, இளவரசி அமிச்ச ஆளா நீ? டேய் வெளியே போடா, கொன்னுடுவேன் குழந்தைய. இங்க பாரு, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, குழந்தையை விட்டு. வேணாம், குழந்தையை விட்டு. வேணாம், நீ குழந்தையை விடு. முடியாதுராம், வெளியே போடா முதல்ல. வேண்டாம் பல்தேவ், நான் சொல்றதை கேளு, குழந்தையை விட்டு. வா, சுற்றுவேண்டா. வேண்டாம் பல்தேவ், குழந்தையை விட்டு. வராத, கிட்ட வராத, சுற்றுவேண்டா. வேண்டாம். ஏய் என்னாச்சு சார்? குழந்தையை வெளியே தூக்கு. இல்ல, I'm fine sir. சார் வாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போனோம். வாங்க, சொல்றா கேளுங்க. நடந்த தகராறுல நான் பல்தேவை சுட வேண்டியதா போச்சு. எனக்கு வேற வழி தெரியல. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஷாம குழப்பறதுக்கும் குழந்தைய காப்பாத்துறதுக்கும் தான் நான் தான் இளவரசிய காணுன்னு ஒரு நாடகத்தை போட்டேன். இளவரசி என் கஸ்டடியில தான் இருந்தா. அஃப்கோர்ஸ் சொரூபனு கூட தெரியாது இது. அவ்வளோ ரகசியமா வச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே ஷாம் ஷாக் ஆயிட்டார். இளவரசி கிடைச்சப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட தயாருன்னு என்கிட்ட சொன்னார். ஆனா அவர் இளவரசியை கண்டுபிடிக்க தான் இந்த நாடகத்தை போடுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷாம் போட்ட திட்டம் பலிக்கல. ஆனா ஷாம் புத்திசாலி இல்லையா? அதனால குழந்தை சென்டிமெண்ட்டை டச் பண்ணி குழந்தை சீரியஸா இருக்கு அதை வீடியோ பண்ணி எல்லாருக்கும் அனுப்பினார். அதை இளவரசி பார்த்து பயங்கர பதட்டமா, இது ஷாம் போடுற திட்டம்மா அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் இளவரசியை தடுக்க முடியல. தன் குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷாம் யூஸ் பண்ண அதே குழந்தை சென்டிமெண்ட்டை தான் நானும் யூஸ் பண்ணேன். குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்ல சொல்லி இளவரசிய ஷாம் கிட்ட குழந்தைய பார்க்கணும்னு சொல்ல சொல்லிருக்கேன். ஷாம் அதுக்கு ஒத்துக்கல. அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸையாவது குழந்தைகிட்ட கொடுக்கணும்னு சொல்ல சொல்லிருந்தேன். இளவரசி சொன்னப்புறம் ஷாம் மனசு மாறி அதுக்கு ஒத்துக்கிட்டார். அப்படியே குழந்தை இருக்கிற இடத்தையும் காட்டி கொடுத்துட்டார். மேடம், இன்னைக்கு என் பொண்ணு நல்லபடியா உயிரோடு இருக்கானா? கண்டிப்பா அது அவளோட மறுபிறவின்னு தான் சொல்லணும். அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல் ரைட் இளவரசி. பிரேக் வேலை செய்யாதப்போ ஹார்ன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, விளையாட்டும் சொல்லுவாங்க. பாசம் நிறைய ஒர்க் பண்றப்போ மூளை வேலை செய்யாதான். ஆனா உன் கேஸ்ல இந்த பாசம் தான் உன் குழந்தைய உன்கிட்ட சேர்த்துருக்கு. இனிமே எந்த சக்தியாலையும் யாராலையும் உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுமா. ஆல் தி பெஸ்ட். சொரூபன், சாரி சொரூபன். உங்க உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உங்க உயிரை பணைய வச்சு என் குழந்தையை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொரூபன். நீங்க மகாவோட ஆளு. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன். அப்பப்போ உங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐம் சாரி. இல்ல, பரவாயில்ல. ராஜசேகர் சார், சொல்லுமா.
உண்மையை சொல்ல போனா இவ்வளவு நாள் நான் உங்களையும் நம்பல. நீங்க இன்னும் திருந்தல அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட நான் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்தேன். சாரி. நீ அந்த எச்சரிக்கைய ஷாம் விஷயத்துல காட்டியிருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுமா. வாஸ்தவம் தான் சார். என்ன பண்றது, நானும் எல்லாரும் மாதிரியும் தான். கஷ்டம், துக்கம், பயம் எல்லாம் வரும்போது அந்த நேரத்துல யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்கள முழுசா நம்பிடுறேன். நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. ஆனா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஸ்ருதிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். என்னம்மா இது? என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இளவரசி, உன் மனசு எல்லாரையும் மன்னிக்கிற மனசம்மா. யாரையும் நீ தண்டிக்கிறவ கிடையாதும்மா. மகாவை நீ என்னைக்கு மன்னிச்சியோ அன்னைக்கே நீ ஜெயிச்சிட்டம்மா. ஷண்முகம், ரொம்ப தேங்க்ஸ். உங்க அண்ணன் மேல இருந்த கோவத்துல நான் உங்களை வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட உங்க மனசுல வச்சுக்காம என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லாரி கான்ட்ராக்டர் விஷயத்துல கூட வாக்குமூலம் வாங்கி என்னை சட்ட சிக்கல்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க. பரவாயில்ல, நீ ஒரு விவாகரத்து நடந்தா அதை ஒரு முற்றுப்புள்ளியா நினைச்சு நிறைய பேர் அங்கேயே நின்றுவாங்க. அந்த முற்றுப்புள்ளிக்கு அப்புறம் அடுத்த வாக்கியம் ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை கவனிக்க தவறிடுறாங்க. ஆனா நீங்க தோல்விகளை கண்டு தோண்டு போகாம உங்க குழந்தையோட இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க தன்னம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.